டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி? அதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சினாரியோ இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் பாண்ட் இருக்குது, ரைட்டா? அந்த வாட்டர் பாண்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பியரை தூக்கி போகிறோம். அப்படி ஸ்பியரை தூக்கி போடும்போது இந்த ஸ்பியர் என்ன ஆகும், அப்படியே கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும். கீழ் நோக்கி அந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்க்ரீஸும் ஆகாமல் டிக்ரீஸும் ஆகாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டு போகும். இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு பேர் தான் மேக்ஸிமம் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அப்படியே ஸ்பியர் கீழ் நோக்கி போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. அது ஏன் மாறுது? அதுதான் ஒரு கேள்வி இருக்குது, கரெக்டாக? அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபார் தட் முதல்ல இந்த ஸ்பியர் மேலே ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸையும் ஃப்ரீ பாடி டயக்ராமாக நம்ம வரையணும். டவுன்வர்ட் டைரெக்ஷன் என்ன இருக்கும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போர்ட் டைரெக்ஷன் என்ன இருக்கும், பயான்சி ஃபோர்ஸ் இருக்கும். அதோடு சேர்த்து விஸ்கஸ் ஃபோர்ஸும் இருக்கும், கரெக்டாக? இப்போது இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணது அப்படி நான் மேத்தமெட்டிக்கலாக எழுதுகிறேன் பாருங்கள். டவுன்வர்ட் டைரெக்ஷன் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் mg. ஏன் இது கீழ் நோக்கி போகுதுன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கிற விஸ்கஸ் ஃபோர்ஸும் பயான்சி ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு எழுதலாம். Fu அப்படிங்கிறது பயான்சி ஃபோர்ஸ், Fa அப்படிங்கிறது விஸ்கஸ் ஃபோர்ஸ். இப்போது mg இஸ் கிரேட்டர் தென் பயான்சி ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 6π நீட்டா ஆர்வின்னு எழுதலாம், ஈட்டா ஆர்வின்னு எழுதலாம். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பியர் அப்படியே கீழ் நோக்கி போகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஏன் அப்படி மாறுதுன்னா, இந்த வெலாசிட்டி, இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமானால் என்ன ஆகும், ட்ராகிங் ஃபோர்ஸும் அதிகமாகும். அப்படியே அது கொஞ்சம் அப்போஸ் பண்ணும். அந்த ஃப்ளூயிடெல்லாம், அந்த ஃப்ளூயிட் அந்த ஆப்ஜெக்டை ஸ்பியரை அப்போஸ் பண்ணி தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும். நிற்காது, கரெக்டாக? இப்போது இந்த வெலாசிட்டி அதிகமான விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும். இந்த ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ அதிகமாகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ கம்மியாகும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டுமே ஈக்குவலாக மாறிடும். அப்போது mg ஈக்குவல் டு த சம் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் 6π நீட்டா ஆர்வின்னு எழுதலாம். இப்போ நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா, டெர்மினல் வெலாசிட்டியோட சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். இப்போ இந்த பயான்சி ஃபோர்ஸை இந்த பக்கம் கொண்டு வருவோமா, சேம் திங் ஐ வில் ரைட் 6π நீட்டா ஆர்வி ஈக்குவல் டு, இந்த பயான்சி ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் Fu மைனஸ் Fuவாக மாறிடும். mg மைனஸ் Fuன்னு எழுதலாம், ஐ மீன் பயான்சி ஃபோர்ஸ். இப்போது 6π நீட்டா ஆர்வி இஸ் ஈக்குவல் டு எம்னா என்ன, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், விச் மீன்ஸ் mg. m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த ஸ்பியர். மாஸ் ஆஃப் த ஸ்பியர்னு எழுதலாமா, எஸ்ன்னு எழுதுகிறேன். g மைனஸ் பயான்சி ஃபோர்ஸோட ஃபார்முலாவும் mg தான், கரெக்டாக? அதை அப்படியே எழுதுகிறேன், mg. ஆனால் மாஸ் டிஃப்ரென்ஸ். இது ஸ்பியரோட மாசு. இந்த மாஸ் அது உள்ளே போகும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாஸோட, ஐ மீன் அந்த டிஸ்பிளேஸ் ஆகிற அந்த வாட்டரோட மாஸ். அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஃப்ளூயிடோட மாஸ்ன்னு போடலாம். நவ் நமக்கு தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு எழுதலாம். நவ் சேம் திங், அது அப்படியே இனிமேல் தான் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் தான். 6π நீட்டா ஆர்வி இஸ் ஈக்குவல் டு மாஸ் என்னென்னது, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஜி என்ன டென்சிட்டி, ஸ்பியரோட டென்சிட்டி, அதை மறந்துடாதீங்க, எஸ் மைனஸ் ஃப்ளூயிடோட டென்சிட்டி, அதே தான். மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். என்ன டென்சிட்டி, ஃப்ளூயிடோட டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஜி எஃப் போட மறந்துடாது. உங்கள் புக்கில் சிக்மா அண்ட் ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் எஸ் அண்ட் எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். எது யூஸ் பண்ணாலும் அது எதுவும் தப்பு கிடையாது, ரைட்?
இப்போ ஏன் வந்து நான் சாலிடோட வால்யூம் ஃப்ளூயிடோட வால்யூம் போடல, ஏன்னா எந்த அளவு ஸ்பியரோட வால்யூம் இருக்கோ அதே அளவு தண்ணி தான் அங்கே டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ சாலிடோட வால்யூமும் ஃப்ளூயிடோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது போட தேவை கிடையாது. 6 pi neta RV is equal to இந்த VG காமனாக எடுத்துவோமா, வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி காமனாக எடுத்துவோம்னா ரிமைனிங் density of solid minus density of fluid எழுதலாம். ரைட். இப்போது வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னா என்னது, 4/3 pi r cube. 6 pi eta r v வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நமக்கு தெரியும் 4/3 pi r cube into g எழுதலாமா. ரிமைனிங் அப்படி எழுதுவோம் டென்சிட்டி ஆஃப் சாலிட் மைனஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இப்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்கள். ஆறும் க்யூபு கேன்சல் ஆனால் இங்கே ஸ்கொயராக மாறிடும். பையும் கேன்சல் ஆயிரும். இப்போது 2 2 4 3 2 6. ரைட். இப்போது ரிமைனிங் திங் என்னன்னா 3 neta r is equal to 2 r square g டென்சிட்டி ஆஃப் சாலிட் மைனஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ப்ராக்கெட் போட்டுப்போ ரிமைனிங் திங் என்ன இருக்குது, 3 இருக்குது. ரைட். இது ஆர் கிடையாது, வி. ஐ மேட் அ மிஸ்டேக், சாரி, வி. இப்போ நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த 3 நீட்டாவை கீழே கொண்டு வந்துடுவோம். ரைட். இந்த 3 நீட்டாவை கீழே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், முதல்ல வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் ஸ்டெப்பு. 2r square g டென்சிட்டி ஆஃப் சாலிட் மைனஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் த ஹோல் டிவைடட் பை 3 into 3 9 நீட்டான்னு எழுதலாம். ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுவோமா ஈக்குவேஷனை. ரைட். ஸோ திஸ் இஸ் த டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா. சிம்பிளாக நம்ம போனோன்னா வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஸ்கொயருக்கு இதாக இருக்கும். நவ் ஒரு கிராஃப் பார்த்தோம்னா இங்கே போடுறோம் பாருங்கள், சின்னசாக இருக்கும் இந்த கிராஃபு. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து வெலாசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் டைமு. அப்படியே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். அந்த கிராஃப் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், தட் இஸ் கால்ட் டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ ரியலி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.